வணக்கம். சாய் மீடியா செய்திகள். திருப்புவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் பல்வேறு கிராமங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சொந்த ஊரான செல்லிப்பட்டியில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து திருவாண்டார் கோயிலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பஞ்சநதீஸ்வரர் கோவில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை நடந்தது. அங்கு சுவாமி தரிசனம் செய்த அங்காளன் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த விழாக்களில் கலந்து கொண்டு எம்எல்ஏ அங்காளன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து களித்தீர்த்தால் குப்பம் அமிர்தேஸ்வரி திருமண மண்டபத்தில் அங்காளன் எம்எல்ஏ தனது பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினார். விழாவில் அமைச்சர் ஜான்குமார், உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ சிவசங்கரன், நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மாவட்ட தலைவர் கண்ணபிரான் ஆகியோர் அங்காளன் எம்எல்ஏவிற்கு பொன்னாடை மற்றும் ஆள் உயர மாலை அணிவித்து வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மன்ற திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே பாரில் ஏற்பட்ட தகராறில் கார்பெண்டரை கொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த இடையஞ்சாவடியைச் சேர்ந்தவர் உலகநாதன் மகன் வினோத் என்ற வினோத்குமார், 38 வயது, கார்பெண்டர். இவர் நேற்று முன்தினம் ஆலங்குப்பத்தில் உள்ள பாரில் மது அருந்தி கொண்டிருந்தார். அப்போது அங்கு மது அருந்திய சிலருடன் ஏற்பட்ட தகராறில் அடித்து கொலை செய்யப்பட்டார். புகாரின் பேரில் தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அப்போது வினோத்தை கொலை செய்தது துருவை ஓட்டம்பாளையம் சேர்ந்த பரசுராம் மகன் கார்த்திகேயன், 35 வயது, எட்டியன் மகன் சஞ்சய், 24 வயது, ஜானகிராமன், 36 வயது ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய அரியை தேடி வருகின்றனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை காந்தி தேடலில் நடந்த ரஷ்ய நாட்டு கலைகளின் நடன நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ராஸ்பெஸ்ட் 2026 எனும் ரஷ்ய நடன திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்திய ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். சென்னை ரஷ்யாவின் வேலை துணை தூதரக அதிகாரி அலெக்சாண்டர் டோட்டோனோ விழாவை முறைப்படி தொடங்கி வைத்தார். இந்த விழாவின் ஒரு பகுதியாக ரஷ்ய தூதரக குழுவிற்கும் புதுச்சேரியின் முன்னணி கல்வி நிறுவனங்களுக்கும் இடையே மிக முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரியைச் சேர்ந்த தகுதியுள்ள மாணவர்கள் ரஷ்யாவில் தங்கி அணு மருத்துவம், பொறியியல் மற்றும் கலைத்துறைகளில் உயர்கல்வி பயில பிரத்யேக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே மாணவர் மற்றும் பேராசிரியர் பரிமாற்ற திட்டங்கள் மூலம் ஆராய்ச்சி மற்றும் மொழியியல் திறன்களை வளர்க்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மட்டுமல்லாது வர்த்தக ரீதியாகவும் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய ரஷ்ய கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் மூலமாக புதுச்சேரி தொழில் முனைவோர் தங்களின் கைத்தறி பொருட்கள், சுற்றுலா சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை ரஷ்ய சந்தைகளில் நேரடியாக விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. விழாவின் இறுதி நிகழ்வாக ரஷ்யாவின் ரோஸ்டோவ் நகரிலிருந்து வந்த 18 பேர் கொண்ட கலைக்குழுவினர் வழங்கிய கண்கவர் நடனங்கள் அரங்கேறின. அவர்களின் பாரம்பரியம் மற்றும் நவீன நடனங்கள் கடற்கரைக்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களை வியப்பில் ஆழ்த்தின. இந்த விழாவை IRCCET தலைவர் அசோக் குமார், பொதுச் செயலாளர் ஸ்ரீப் ரவிச்சந்திரன், பொதுமக்கள் தொடர்பாளர் ராஜகோபால் சுவாமி மற்றும் சென்னை ரஷ்யன் ஹவுஸ் குழுவினர் இணைந்து நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
புதுச்சேரி தலைமை செயலகம் அருகில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரக அலுவலகத்திற்கு இன்று காலை இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை காவல் நிலைய போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். இதனால் பிரெஞ்சு துணை தூதரகம் அருகே பதட்டமான சூழல் காணப்பட்டது. மேலும் முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தூதரகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே நீண்ட சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளியே என தெரியவந்தது. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக முதலமைச்சர் வீடு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வருகின்றனர். ஆனால் புதுச்சேரி போலீசார் இதுவரைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகூர் தொகுதியில் குடியிருப்பு பகுதியில் இயங்கும் ரெஸ்டோ பாரை மூட வலியுறுத்தி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதாக பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் தொகுதி குமந்தான்மேடு பகுதியில் குடியிருப்பு சூழலில் நேற்று புதியதாக ரெஸ்டோ பார் துவங்கப்பட்டு உள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த ரெஸ்டோ பார் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த பாரை அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். குடியிருப்பு பகுதிக்குள் மது விற்பனை நடைபெறுவது சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கை முறையில் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்குகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் போராட்டக்காரர்களுடன் பாகூர் காவல் நிலையத்துக்கு சென்று உதவி ஆய்வாளரை சந்தித்து மனு அளித்தார். ரெஸ்டோ பார் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார். துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆய்வாளர் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கோவிந்த சாலை அரசு அடுக்குமாடி குடியிருப்பை சுமார் 1,80,00,000 மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு அடுக்குமாடி குடியிருப்பை சுமார் 1,80,00,000 மதிப்பில் புனரமைக்கும் பணியினை துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் நமது மக்கள் கழகத்தின் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் நமது மக்கள் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வானரப்பேட்டை பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டை கடந்த 10 நாட்களாக சீரமைக்காததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. புதுவை டு கடலூர் சாலையில் மேம்பாலம் கட்டப்படுகிறது. இப்பணிக்காக ரோடியர் மில் ரயில்வே கேட் முற்றிலுமாக மூடப்பட்டது. இதனால் புதுவையில் இருந்து கடலூர் வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் காரமணி குப்பம் மற்றும் வானரப்பேட்டை ரயில்வே கேட் வழியாக சென்று வருகின்றன. ஏற்கனவே இந்த ரயில்வே கேட் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இருந்து வந்த நிலையில் சில நாட்களாக 2 ரயில்வே கேட் வழியாக வாகனங்கள் செல்வதால் அப்பகுதியில் மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது. இதற்கிடையே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வானரப்பேட்டை கேட் பகுதியில் கருங்கற்களை கொட்டி தண்டவாள சீரமைப்பு பணி நடைபெற்றது. தண்டவாள சீரமைப்பு பணி 10 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றும் அப்பகுதி பள்ளமும் மேடுமாக உள்ளது. இதனை சரி செய்யப்படாததால் தினந்தோறும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். இருசக்கர வாகனத்தில் செல்வர் அப்பகுதியை கடந்து செல்ல பெரும் பாடுபடுகின்றனர். மரண பயத்தில் அவர்கள் வாகனங்களை ஓட்டிச் செல்கின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தினம் தினம் படும் அவதி சொல்லி மாளாது. தொகுதி எம்எல்ஏ பொதுமக்களின் சிரமத்தை ரயில்வே நிர்வாகத்திடம் தெரிவித்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி இடித்து சேதப்படுத்த தர்கா நிர்வாகி மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையிடம் அதிரடி புகார். 2000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த போது புதுச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சையது அகமது மௌலா சாஹிப் வலியுல்லாஹ் தர்கா நிர்வாகி செய்ய அகமது முஹிதீன் என்பவர் அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி எடுத்தது மற்றும் 2000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வக்பு வாரியத்தில் விரிவான புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. வக்பு வாரிய சொத்துக்கள் மூலம் வரும் வருமானத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிறுவனங்கள், கல்வி மற்றும் மருத்துவ வளர்ச்சிக்கு இலவச மருத்துவமனைகள் பயன்படுத்த வேண்டும். மேலும் குறைந்த வாடகையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதே பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் நீண்டகால கோரிக்கையாகும். அரசு அத்தகைய திட்டங்களை அறிவித்தால் அதனை வரவேற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு தனிநபர் தனது குற்றங்களை மறைக்க அரசின் பெயரை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. எனவே பின்வரும் சட்டப்பிரிவுகளின் கீழ் தர்கா நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறோம் என்று கூறினார்கள். கன்னிக்கோவில் பகுதியில் தன்னார்வலர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை வௌவால்கள் சாப்பிடும் கண்கொள்ளா காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அடுத்த கன்னிக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தாமரை கிருஷ்ணன். சமூக ஆர்வலரான இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வாழை மரங்களை வளர்த்து வந்தார். அந்த மரங்களில் உள்ள வாழைப்பழங்களை உண்பதற்காக வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தது. ஆனால் திடீரென்று 2020 ஏற்பட்ட புயல் காரணமாக அனைத்து வாழை மரங்களும் சேதமானது. வௌவால்களும் உணவின்றி தவித்த நிலையில் செந்தாமரை கிருஷ்ணன் தனது வீட்டிற்காக வாழைப்பழங்களை வாங்கி சென்றார். அப்போது அதனை சில வௌவால்கள் சாப்பிட்டதை கண்டு நெகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு வௌவால்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்த அவர் தினமும் வாழைப்பழத்தை வாங்கி சென்று தனது தோட்டத்தில் நின்று விசில் அடித்தால் வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு சென்றது. அன்றிலிருந்து இன்று வரை தனக்கே உணவில்லாவிட்டாலும் வௌவால்களுக்காக தினமும் அவர் வாழைப்பழத்தை வாங்கி வந்து சாப்பிட வைத்து வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழங்களை சாப்பிட்ட வௌவால்கள் செந்தாமரை கிருஷ்ணனிடம் செல்லமாக பழங்கத் தொடங்கியது. அதன் பிறகு அவர் வாழைப்பழத்தை உரித்து கையில் வைத்துவிட்டால் அவர் கை மீது அமர்ந்து வௌவால்கள் தினமும் வாழைப்பழத்தை உண்டு பசியாறுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளாக வௌவால்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற செந்தாமரை கண்ணனின் மனித நேயம் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.